ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க நம்மளுக்கு வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுகுது, எல்லாரும் என்ன காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பல நேரம் துக்கப்பட்டு வேதனைப்பட்டது உண்டு. ஆனால் உண்மையாகவே நமக்கு வருகிற காயங்களும் நமக்கு விழுகிற அடிகளும் ஒரு நாள் அது நம்மளுடைய காயங்கள், அதாவது பாவத்திலிருந்து மீட்கிறதுக்கு ஒரு வழியாகவும், இல்லை பெரிய ஆபத்துக்குள்ளேருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கருவியாகவும் தான் அது பயன்படுது. இதுக்கு தான் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஆமாங்க, இதை ஒரு சின்ன உதாரணத்து மூலமாக பார்க்கலாம். அகர் மரம் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்குது. அதை சாதாரணமாக விட்டால் அதுலேருந்து வாசனை திரவியம் சுரக்காது. அதுக்கு பதிலாக அந்த மரத்து மேலே நிறைய ஆணிகளை அடிப்பாங்க. அதுக்கு மேலே அடிக்கடி ஆணி அடிச்சுட்டே இருக்கும்போது அது தன்னை தற்காத்து கொள்றதுக்காக ஒரு வாசனையான ஒரு திரவியத்தை அது பிசின் மாதிரி சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மரத்துக்கு கொடுக்கப்பட்ட அடி அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற அதாவது அதோட திறமையை வெளிக்காண்பிக்கிறதுக்கோ, அதுக்குள்ளே இருக்கிற அந்த வாசனையை வெளிக்காட்டுறதுக்கோ ஒரு வழியாக தான் வந்துச்சு. அதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை காயப்படுத்துறது நிமித்தமாக நம்மளுக்குள்ளே இருக்கிற நல்ல சுபாவங்கள், வாசனை வீசக்கூடிய கர்த்தர் விரும்புகிற குணங்கள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.